இங்கே ஹீரோயினி வீட்டில் இருக்கா. அவளோட அப்பா அவகிட்ட வந்து உன் தங்கச்சி ஃபாரின்ல இருந்து வரப்போறா, அதனால வீட்டுக்கு பின்னாடி இருக்க வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறியா, எப்படியும் அவள் அங்கே தான் தங்குவா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினியும் அந்த வீடா அப்படின்னு யோசிச்சுட்டு சரின்னு அந்த வீட்டுக்கு அவளும் போகிறா. அங்கே போய் பார்த்தா பல ஞாபகம் அவன் மனசுக்குள்ளே வந்து அலப்பாயுது. முன்னாடி இந்த வீடு ஹீரோவோட வீடாக தான் இருந்திருக்கும். சின்ன வயசில் அவனும் அவனோட அம்மாவும் அவளோட அப்பா கிட்ட தான் வாடகைக்கு இருந்திருப்பாங்க. இவளும் வீட்டுக்குள்ளே போய் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் வெளியே ஹீரோவும் காரில் நின்று அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசில் மூத்த பொண்டாட்டி மகனை ஹீரோ தெரியாமல் தள்ளி விட்டுருப்பான். அதுக்கு அந்த ஆத்தாக்காரி மூலியமா சக்கலத்தி மகன் தானடா நீன்னு சொல்லி ஹீரோவை இழுத்து போட்டு அடிச்சு அவனை ஒரு பூத்தொட்டி மேல தள்ளி விட்டுருப்பான். அதனால அவன் நெஞ்சிலையும் கீறி ரத்தம் வந்திருக்கும். வலிக்குது பெரியமா, அடிக்காதீங்க அப்படின்னு அவன் கத்துற. யாருக்கு யாரா பெரியமான்னு அவன் முதுகுலே 4 மிதி சேர்த்து மிதிச்சு இன்னும் அவன் நெஞ்சில காயமாக்கிருப்பான் இந்த கல் நெஞ்சக்காரி. ஹீரோவும் வலி பொறுக்க முடியாம அவளை பிடிச்சி தள்ளி விட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருந்திருப்பான். அப்ப ஹீரோயினி தான் அவன் நெஞ்சில இருக்க காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுருப்பா. இதெல்லாம் ஹீரோ கார்ல இருந்தே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனோட வண்டியை அவன் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிராஸ் பண்ணி போறான். ஹீரோவும் அதை பார்த்து இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு அவன் பின்னாடியே போவா. அவனும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறான். அங்க அவனோட அம்மாவை பார்த்து ஹீரோவுக்கும் நமக்குமே ஷாக் ஆகுது. ஏன்னா அது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட பெரியம்மா முனியம்மாவோட பையன் தான் இந்த எக்ஸ் பையன், ஹீரோவோட பரம்பரை எதிரி. இப்பதான் ஹீரோ மீதி கதையை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினி ஹீரோவுக்கு மருந்து போட்டு இருக்கும் போது அப்ப அந்த ராசச்சி முனியம்மா உள்ள வந்து உனக்கெல்லாம் எதுக்குடா மருந்து, என் பையனை அடிச்சுட்டு உன்னை உசுரோட விட்டுருவேனா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக இந்த பையலுக்கு நீ வக்காலத்து வாங்குறியான்னு சொல்லி ஹீரோயினியோட சித்திக்காரி ஹீரோயினியை போட்டு அடிக்கிறா. இதை பார்க்குற ஹீரோ மனசு கஷ்டப்பட்டு தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் எங்கேயாவது போய் பழச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த முனியம்மா கையை தட்டி விட்டு தலை தெறிக்க அங்க இங்கன்னு ஓடி ஒரு குளத்துக்கிட்ட வந்து நிக்கிறான். அந்த ராசச்சி முனியம்மாவும் ஹீரோ கிட்ட வந்து நீ எல்லாம் உசுரோட வந்து என்னத்தை பண்ண போற, நீயும் போய் உன் அம்மா கிட்டே இரு அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளியுள்ள தள்ளி விடுறா. தென் ஹீரோனிக்கிட்டே அவ சித்திக்கிட்டே வந்து அந்த பையன் தண்ணியில விழுந்து செத்து போயிட்டான், பாடியும் என் கண்ணு முன்னாடியே அந்த தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை கேட்ட ஹீரோயின் என் ஃப்ரெண்டை கொண்டுட்டீங்களா அப்படின்னு கதறி கதறி அழுத்திருப்பா. இந்த விஷயத்தை ஹீரோவும் ஹீரோயினி ஒரே நேரத்துல நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க ராசச்சியோட மவன், அதான் நம்ம ஹீரோட பெரியம்மா முனியம்மாவோட மவன், இவன் பேரு சொடலை. ஹீரோட ஃப்ரெண்டு அபிராமிக்கு புள்ள கொடுத்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவளை மவனை நீ எத்தனை பேத்துக்கு வேணா புள்ள கொடு, எவன் தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன், அபிராமியாவது அருந்ததியாவது நாளைக்கே அவளை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவை இவ காரியத்தை கொண்டதை நினைச்சு பார்த்து தனாவட்டா பேசிட்டு இருக்கா. அடுத்த நாளாவது ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே அவளை பிசாட் நான் சொடலைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவா, எனக்கு என்னமோ அவன் திருந்துருவான்னு தோணுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு அவன் உன்னை நல்லா பதம் பார்த்துப்பட்டு போயிட்டான், இப்போ பிள்ளை வேற கலைஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ போய் என்னதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும் அவன் திருந்த மாட்டான், பெசாட்டு அமைதியாயிரு, நல்லா ஆனதுக்கப்புறம் பெசாட்டு ஃபாரின் கிளம்பி போகிற வழியை பாரு அப்படின்னு ஹீரோவும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் மனசு என்னன்னா சொடலையை விட்டு தரவே மாட்டேங்குச்சு, எப்படியோ போ அப்படின்னு ஹீரோவும் கோவத்தில் வெளியே போக அந்த நேரம் பார்த்து ராட்சசி முனியம்மா அபிராமியோட ரூமுக்கு போறா. அங்க போய் உனக்கெல்லாம் ஏமாவே கேக்குதான்னு சொல்லி அபிராமியோட ஊசி போட்ட கையிலேயே குத்துறா. அப்போ அபிராமி வலி தாங்க முடியாம கதறா. அதுக்கு முனியம்மா பாத்தியா அனாத கழுத, நீ கதறதை ஏன்னு கேட்க ஒரு நாதி இல்லை, ஒன்றை கொண்டு ஏன் நேரத்தை நான் வேஸ்ட் ஆக்கணுமா, ஒழுங்கா நீயே செத்து போய் தொலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. இதை கேட்ட அபிராமி இவங்க சொல்றதும் உண்மைதான், நமக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. முனியம்மா லிஃப்ட்டில் போகும்போது ஹீரோ பார்த்துடுறான். இந்த குந்தாணி இங்கிட்டு இருந்து எங்கே போறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ஃப்ரெண்டை எதுவும் செஞ்சிருப்பாளோன்னு பதறி அவன் ஃப்ரெண்டை தேடி போகிறான். ஆனால் ரூமில் அவனோட ஃப்ரெண்டை காணா. அப்போ துப்புன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்க இவனும் பதறி அடிச்சு போய் பார்த்தா அபிராமி மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோவுக்கு தலைக்கு மேலே ஆத்திரம் வருது. அந்த நேரத்தில் செக்கப்புக்கு வந்த ஹீரோயினோட அப்பாவும் இங்கே நடந்த எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஹீரோ ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அந்த முனியம்மாவை தேடி போகிறான். முனியம்மா ஒரு கட்சி மீட்டிங்கில் மேடையில் ஏறி நின்று நான் நாட்டுக்காக தான் வாழ்கிறேன், கக்கூஸில் தான் பேழ்றேன் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டிட்டு இருக்கா. இதையே ஒரு ஸ்பீச்சுன்னு கேட்டு கீழே நிற்கிறவங்களாம் கை தட்டிட்டு இருக்காங்க. இவரை மீட்டிங்கை முடிச்சுட்டு கீழே இறங்கி வர ஹீரோ குறுக்க வந்து நிற்கிறான். யார் பண்ணி தள்ளி போ முதல்ல அப்படின்றா. என்னடி கொலகாரி ஒருத்தைய கொண்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு அலையிறியா அப்படின்னு கேட்குறான். இவளுக்கோ தூக்கி வாரி போடுது. யாரை பார்த்து என்ன பேசுகிற அப்படின்னு அவள் கத்த. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் மகன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருந்தா இன்னும் உனக்கு தெரியல, சீக்கிரம் தெரிஞ்சுக்குவா அப்படின்னு ஹீரோ மாசா சொல்லிட்டு போறான். இவன் என்ன நம்மள லூஸ் ஆகிட்டு போயிட்டான்னு முனியம்மாவுக்கு ஒரு பக்கம் வயிற்று கலக்குது. இன்னொரு பக்கம் ஃபாரின்ல இருந்து வரப்போற ஹீரோயினியோட தங்கச்சி மேல இந்த சொடலைக்கு ஒரு கண்ணி, என் செல்லக்குட்டி ஊர்ல இருந்து வரப்போகுதுன்னு சொல்லி இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி வைக்கிறான். இதை பார்க்குற ஹீரோ பெசாட்டி இவ்வளோ வச்சே காயை நகர்த்த வேண்டியதான்னு யோசிக்கிறான். சின்ன வயசுல ஹீரோயினியோட தங்கச்சி அவ பேரு மேனாமினிக்கு, அவளும் அந்த சொடலையும் சேர்ந்துதான் ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்ப
ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பா. ஹீரோயின்ப்பா அந்த ஹீரோயினியோட தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்து மேனாமினிக்கு உனக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குடி அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அடுத்த நாளாவது ஹீரோயினி வேலைக்கு போகலான்னு சொல்லி காரை எடுத்துட்டு வெளியே வரா. அந்த சமயம் பார்த்து இந்த சொடல பையன் குறுக்க காரை விட்டு வெளியே வந்து, அனி நல்லா இருக்கியா, தனியா எங்க போற, வேலைக்கு அனி அப்படின்னு கேட்குறான். அவளும் அவனை பார்த்து, யாருக்கு யாரா அனி, வழிய வர்றா பண்ணி அப்படின்றா. என்ன அண்ணி, நான் உன் தங்கச்சியை கட்டினா நீ எனக்கு அண்ணி தானே, உன் தங்கச்சியை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணும், அதுக்கு எனக்கு உன் ஹெல்ப் தேவை, சாயங்காலம் சரவண பவனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இத்து போனவனை சாயந்தரம் எனக்கு வேலை இருக்குடா அப்படின்னு கத்துறா. இந்த கூத்தையெல்லாம் ஹீரோ காருக்குள்ளே இருந்து பார்த்து பொண்ணே அப்படின்னு அவளை கூப்பிடுறான். யாரா இவன் அப்படின்னு ஹீரோயினி கிட்ட வந்து பார்க்குறா. அவனும் காரை விட்டு இறங்கி ஹீரோயினுக்கு பக்கத்தில் வரான். அவனை பார்த்தது, ஓ நீயா, உன் பழைய வீட்டை பார்த்துட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு கேட்குறான். உன் அப்பங்கிட்ட நான் சொன்னது கரெக்டு தான், உனக்கு ஏதோ வியாதி பிடிச்சிருக்கு, காதல் வியாதி அப்படின்றான். காதல் வியாதியா, என்னடா சொல்ற அப்படின்னு இவ கேட்குறான். ஆமா, நான் பார்க்க அழகா இருக்கேன், அதான் நீ என்னை கரெக்ட் பண்றதுக்கு தானே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பேத்திருக்கோம், உன் இஷ்டத்துக்கு விட்ட போடுற அப்படின்னு சொல்ல, இவ்வளோ குறுகுறுன்னு பார்க்கையே என்னடி முட்டைக்கண்ணி முழுங்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கிட்ட வரான். இவ்வளோ என்ன இவன் கிட்ட வரான் அப்படின்னு அவனை விட்டு தள்ளி போய் அவன் கார் மேலேயே சாயிரா. அன்னைக்கு என்ன சொன்ன, பொறுக்கி நான் சொன்னேன், பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போறான். இவ்வளோ பயத்தில் தூர போடாம தான் அங்கிட்டு, உனக்கு என்னடா, உனக்கு தேவை உன் காசு தானே, அதை நான் சீக்கிரம் கொடுத்துருவேன் அப்படின்றான். ஹீரோவை ஹீரோயினியை பயமுறுத்தின சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு, நீ ஒன்று எந்த காசையும் தர வேணாம், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்றான். அவளும் என்னது அது அப்படின்னு கேட்க, அது சீக்கிரம் நீயே புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு கார் கதவாலேயே அவள் டிக்கியை இடிச்சுட்டு வரட்டாமோனி அப்படின்ட்டு போகிறான். இவ்வளோ எந்த கிரகத்துலேருந்து வந்த கிரிக்கேன் இவன் அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறா. ஹீரோவை ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயினிக்கிட்ட விளையாண்ட சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே போகிறான். சாயங்காலமும் ஆகுது. சொன்ன சரவண பவனுக்கு ஹீரோயினி வந்து நிற்கிறா. அவளுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த இடத்துல வந்து நிற்கிறத பார்த்துட்டே, கொல்லி வை பேசாது, மனுஷனை கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியாடா அப்படின்றா. ஏண்டி உனக்கு என்ன இருக்கா, நான் சும்மா என் ஆளோட ஒரு இன்ஜிரி குடிக்கலான்னு வந்தேன், நீ ஏன் வளர்ற அப்படின்னு கேட்குறான். என்னது ஆளா அப்படின்னு அவ கேட்க, ஆமா அப்படின்றா. எங்க ஆளு அப்படின்றா. இந்த இங்கே தான் அப்படின்றான். ஏன் நீ யாரு சொல்ற அப்படின்னு கேட்குறா. இங்கே நானா, இங்கே தான் பக்கத்தில் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு அவன் மூஞ்சி போணுது. அதை பார்த்து இவன், என்ன உனக்கு வயிற்றுச்சலாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். உன் முகர அப்படின்னு அவளும் திட்டி விட்றா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சொடலையும் வந்துடான். வாமாமே உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உன் ஆள் வந்துட்டானா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். டேய் அவன் என் ஆளே இல்லைடா அப்படின்னு அவள் கதறிட்டு கிடக்குறா. இந்த சொடலையும் இவகிட்ட வந்து, அண்ணி உள்ளே உட்காந்து தண்ணி குடிக்கலாம்ல, ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு இவளை பிடிச்சி உள்ளேயும் இழுத்துட்டு போயிடறான். ஹீரோ ஹோட்டலுக்குள்ளே அவங்களுக்கு எதிரே உட்கார ஒருத்தி அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோ பக்கத்தில் போய் ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படின்னு அவனை வர சீட்டே உட்கார்றா. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அதோட புத்தி அதை விட்டு போகாதுன்ற மாதிரி இந்த சொடலை பையன் ஹீரோ கிட்ட இருக்கவளை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோ, ஆஹா நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சி சிரிக்கிறான். ஹீரோயினியை என்ன அவன் யாரை பார்த்து இவன் வெக்கமே இல்லாமல் வளைஞ்சிட்டு இருக்கான், அதை இவன் வெக்கமே இல்லாமல் பார்த்து சிரிச்சிட்டு வேற கிடக்குறான், மானம் கெட்ட பையன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே குமரிட்டு இருக்கா. நேரமும் ஆகுது. தங்கச்சியை பற்றி பேசணும்னு சொன்னவே பராக் பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு, போடா அங்கிட்டு, இதுக்கு நான் வேலைக்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வரா. ஹீரோவும் அவளுக்கு பக்கத்தில் வந்து காரை நிப்பாட்டுறான். என்ன இப்போ உங்ககிட்ட லிஃப்ட் வேணும்னு நான் கேட்டேனா அப்படின்னு இவ போங்கிறான். உனக்கு இப்போ லிஃப்ட் கொடுக்குறேன், நீ எவன் வந்து நின்னா அப்படின்னு இவன் கேட்குறான். அப்போ எதுக்குடா என்கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டினேன் அப்படின்னு இவ கேட்குறா. குப்பை அப்படின்னு சொல்கிறா. யாரை பார்த்துடா குப்பைன்னு சொல்கிறேன்னு இவ பொங்குறா. ஏமா பொங்கல், உன் பின்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்கு பாரு, அதில் இந்த பாட்டிலை தூக்கி போடாதான் நின்று இந்த நீயே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப. டே எனக்குனே வந்து சேர்வியாடா அப்படின்னு அவன் கொடுத்த குப்பையை குப்பை தொட்டில் போட்டு, ஐயோ வேலைக்கு வேற லேட் ஆச்சு அப்படின்னு அவன் அங்கேயும் இங்கேயும் ஓட, வாங்க மேம் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ஒரு பைக்காரன் வந்து நிற்கிறான். சரிப்பா எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு இவ கேட்குறான். அந்த வெள்ளைக்காரில் வந்து, சாரி ஏற்கனவே உங்ககிட்ட காசு வாங்க வேணான்னு சொல்லி காசை கொடுத்துட்டு பத்திரமா கொண்டு போய் விட சொன்னாரு அப்படின்னு சொல்கிறான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினியோட தங்கச்சி மேனாமினிக்கும் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து ஒரு டாக்ஸியை பிடிக்கலான்னு போக, ஒரு கருப்பு கலர் கார் அவளுக்கு முன்னாடி வந்து, மேடம் உங்களை சீலா சார் இந்த வண்டியில கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இவளும் பெரிய ராணியாட்டம், சீலாவா அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்ஸியை பிடிச்சி வண்டி ஏறி வீட்டுக்கே போயிடுறா. ஹீரோயினியா அவ வந்தோடனே, தங்கச்சி நீ வந்துட்டியா அப்படின்னு பாசமொழிய புரிய, ஹீரோயினியோட அப்பாவோ, என்னம்மா டூர்லாம் நல்லா போய் சுத்திட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட ஹீரோயினியோட சித்திக்காரி, உங்கள் மண்டையில் மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்த என்னதான் இருக்கும் மண்டைக்குள்ள, பிள்ளையே இப்போதான் படித்து முடிச்சு களைச்சி போய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கரிச்சு போடுறா. இதை கேட்டு சுற்றி இருக்கவங்கலாம் சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பை கெடுக்கவே நான் வருவேண்டான்னு சொடலையும் அவங்க ஆத்தாக்காரி ஏதோ இறந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே, மருமவளே நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. சொடலை ஒரு பொக்கையும் கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். அந்த மேனாமினிக்கு இது வேற அப்படின்னு கல்கொலையே அதை வாங்குறா. இன்னொரு பக்கமும் அந்த மேனாமினிக்கை கூப்பிட வந்த அந்த பிளாக் கலர் காரோட டிரைவர் ஹீரோ கிட்ட போய், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மேக்கப் மூஞ்சிக்காரியை சீலா சார் கூப்பிட சொன்னாலும் போய் கூப்பிட்டேன், அவ்வளோ சீலாவா, அது யாருன்னே சீனை காட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ தான் தெரியுது அந்த சீலா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தானே. இவனும் பிளானை போட்டு அந்த பிளான் படியே நடக்க ஆரம்பிச்சிட்டான் போல். முதலே எப்படி ஏறுவா, படிப்படியாக தான் ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.